Hi friends, in this video very important critical case scenario under section 105 proxy. Okay, so this previous year questions நிறைய தடவை கேட்டிருக்காங்க and இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆன கேஸ் ஓகேங்களா and at the same time நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கேஸோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதை ஒரு டைம் லைனாக நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏஜிஎம் கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா 15/4/2019 3 மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஸும் அவங்களோட ப்ராக்சியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற மெம்பர். ஓகே, ஸோ எக்ஸுங்கிற மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சி ஒய்யை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எப்பவும் 10/4/2019. ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணது 10/4/2019. பட் இந்த MGT11ங்கிற ஃபார்மை இவர் எப்போ டெபாசிட் பண்ணுறான்னா 11/4/2019. ஸோ இதுதான் எஃபெக்டிவ் டேட்டாக நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது டபிள்யூங்கிற மெம்பர் வந்து ஃபஸ்ட்டு எம்ங்கிறவரை ப்ராக்ஸி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்குனான MGT11ங்கிற டெபாசிட் ஃபார்மை அதே டேட்டில் 12/4/2019 டெபாசிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த எம்மை தூக்கிட்டு என்னங்கிறத நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம். ஏன்னா எம் வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னங்கிற ப்ராக்சியை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி செகண்ட் ப்ராக்சி ஃபார்மை எப்போ டெபாசிட் பண்ணுறாரு 14/4/2019 டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் கேஸ் கொஸ்டின். இப்போ இந்த கேஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த ப்ராக்சிலாம் வேலிட் ப்ராக்சி, யாரெல்லாம் மீட்டிங்கை அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எந்த டேட்டில் நடக்குது, எந்த டைமில் நடக்குது, 15/4/2019 3. ஸோ இதுக்கு 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராக்சி ஃபார்மை டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ 48 ஹவர்ஸ்னா 14ஆம் தேதி 3 மணி, 13ஆம் தேதி 3 மணி தான் 48 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து லிமிட், டைம் லிமிட். இதுக்கு முன்னாடியே எல்லா ப்ராக்சி ஃபார்மும் டெபாசிட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11/4/2019 ஒய்ங்கிற ப்ராக்சி ஃபார்ம். ஸோ ஒய் வந்து வேலிடு. அதுக்கப்புறம் 12/4/2019 எம்ங்கிற ப்ராக்சி ஃபார்ம். ஸோ எம்மும் வேலிடு. ஆனால் 13/4/2019 அப்புறம் தான் இந்த என்னோட டெபாசிட் ஃபார்மை வச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் 14/4/2019 வச்சிருக்காங்க. அப்போ என் வந்து வேலிட் கிடையாது. ஸோ வேலிட் ப்ராக்சி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்சி நேம் ஒய். ஓகே, ஸோ ஒய்ங்கிற ப்ராக்சி அப்புறம் எம்ங்கிற ப்ராக்சி தான் வேலிட் ப்ராக்சி. என் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் வந்து வேலிட் கிடையாது. ஸோ மீட்டிங்கை யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், ஒய் ப்ராக்சி அட்டன் பண்ணலாம், எம் ப்ராக்சி அட்டன் பண்ணலாம், பட் என் ப்ராக்சி வந்து அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதான் கேஸோட சொல்யூஷன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். இதை தான் காம்ப்ளிகேட்டாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பை.